நீலக்குழலின் ரகசியம். 15 வயதான மாதவிக்கு கிருஷ்ணரின் மீதான காதல் வெறும் பக்தி அல்ல, அது அவளது இரத்தத்தில், சுவாசத்தில், ஒவ்வொரு துடிப்பிலும் நிறைந்திருந்தது. அவள் தனது வீட்டின் சிறிய பூஜை அறையில் இருக்கும் ராதா கிருஷ்ணரின் சிலையை தினமும் தொழுது, என் மனம் ஏன் இவ்வளவு ஏங்குகிறது என்று அடிக்கடி கேட்பாள். ஒரு நாள் கோவிலுக்குச் செல்லும்போது ஒரு வினோதமான வாசனையால் அவள் ஈர்க்கப்பட்டாள். அது மல்லிகை மற்றும் ஏதோ ஒரு மாயாஜால வாசம். அந்த வாசனை அவளை கோவிந்தவனம் என்று அழைக்கப்பட்ட பழைய தோட்டத்திற்கு இழுத்துச் சென்றது. அந்த தோட்டத்தில் ஒரு வயதான பெண்மணி பூக்களை பறித்துக் கொண்டிருந்தார். அவள் பெயர் பிருந்தா. அவளது முகம் பிரகாசமாக இருந்தது, கண்களில் ஆயிரக்கணக்கான வருடங்களின் ஞானம் தெரிந்தது. மாதவியை பார்த்ததும் அவள் புன்னகைத்தாள். உனக்காக காத்திருந்தேன் என் அன்பே என்றாள். மாதவி ஆச்சரியத்துடன் அவளை நெருங்கினாள். நீங்கள் யாரை எதிர்பார்த்தீர்கள் என்று கேட்டாள். பிருந்தா பதிலளித்தாள், உன் இதயத்தின் ஓசை யாருக்காக காத்திருக்கிறதோ அவளைத்தான். உனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது இல்லையா? நீ தேடும் காதல் சாதாரணமானதல்ல. பிருந்தா ஒரு புல்லாங்குழலை மாதவியிடம் நீட்டினாள். அது வெறும் புல்லாங்குழல் அல்ல, அதன் மரத்தில் மயக்கும் நீலவண்ணம் பூசப்பட்டிருந்தது. அதன் நுனியில் ஒரு மயிலிறகு ஒட்டப்பட்டிருந்தது. இந்த குழலை தொடவும், இது உனது நினைவுகளை திருப்பிக் கொண்டு வரும் என்றாள். குழலை தொட்டவுடன் மாதவியின் கண்களுக்குள் ஒரு பார்வை தெரிந்தது. அவள் பிருந்தாவனத்தில் சிரித்து ஓடுகிறாள். அவளுடைய ஆடை பச்சை நிறத்தில் ஜொலிக்கிறது. எங்கிருந்தோ ஒரு புல்லாங்குழல் இசை அவளுக்குள் ஒலித்தது. அது அவளுக்கு மிகவும் பரிச்சயமான இசையாக இருந்தது. அவள் கண்ணீருடன் கண்களை திறந்தாள். யார் அந்த சிரிப்பவள்? அந்த இசை ஏன் என் இதயத்தை உடைக்கிறது என்று கேட்டாள். பிருந்தா மெதுவாக அவளது கையை பற்றினாள். நீ தேடும் காதல் உனக்கு உள்ளேயே இருக்கிறது. நீ ராதா என்பதால்தான் கிருஷ்ணருக்கான உனது ஏக்கம் இவ்வளவு ஆழமானது. மாதவி அதிர்ந்து போனாள். நான் ராதாவா? ஆனால் நான் ஒரு 15 வயது சாதாரண பெண். இவ்வளவு பெரிய பக்தியை நான் எப்படி சுமப்பது? பிருந்தா சிரித்தாள். கிருஷ்ணரின் காதல் என்றால் என்னவென்று உனக்கு நினைவூட்டவே. நீ இப்போது இந்த உலகில் இருக்கிறாய். நீ எப்போதுமே அவனுடையவள். பிருந்தா அந்த நீலக்குழலை எடுத்தாள். அவர் எப்போதும் உன்னை தேடுகிறார். நீ ராதாவாக அவரிடம் சேர வேண்டியதில்லை. நீ யார் என்பதை உணர்ந்தாலே போதும். உனது நிஜமான தெய்வீக காதல் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். மாதவி திரும்பி மீண்டும் கோவில் சிலையை நோக்கி நடந்தாள். ஆனால் இம்முறை அவளது ஏக்கத்தின் வலி இல்லை. அவள் புன்னகைத்தாள். அவள் கண்ணெதிரே இருப்பது சிலை அல்ல, அவளது சொந்த இதயத்தில் நிலைத்திருக்கும் நித்திய அன்பின் வடிவம். மாதவி தன் கிருஷ்ணனை கண்டுபிடித்தாள். தன்னைத்தானே கண்டுபிடித்தாள்.